எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து எப்போ அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அரசியல் கட்சி ஆரம்பித்து இப்போது இவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையிலையும் இவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையிலையும் அவங்க எவ்வளோ தான் கஷ்டம் நெருக்கடி துன்பங்கள் எல்லாம் கொடுத்தாலுமே அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு அரசியல் களத்தில் நிற்கிறாரோ. இதிலிருந்தே பார்த்திங்கன்னா எதிரி கட்சிகள், அதாவது ஆளுங்கட்சி தான் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய எதிரி கட்சிகள், உதிரி கட்சிகள் எல்லாமே விஜய் அவர்களை விமர்சிக்காத ஆட்களே கிடையாது. எல்லா தரப்பினரும் விஜய் அவர்களை, அதாவது விஜய் அவர்கள் மேலே வைத்தறிச்சல் இருக்கக்கூடிய, காண்டில் இருக்கக்கூடிய, என்னடா இவன் மக்களுடைய பணத்தை வந்து சூறையாடலாம்னு சொல்லி போட்டு நம்ம வந்தோம், நம்மளை வந்து இப்போ வந்து சூறையாட விடாமல் இவன் ஒருத்தர் புதுசாக வந்து முளைச்சி வந்துட்டானே. திமுக அதிமுக அப்படிங்கிற இரு கட்சிகளுக்கு தாண்டி போன 2021 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வந்து தேர்தலை சந்தித்தாங்க. கடந்த 15 வருஷமாக வந்து அரசியல் களத்தில் நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை நம்பி ஒரு சீட்டு கூட யாருமே ஜெயிக்க விடலை. ஆனால் அவருடைய வாக்கு விகிதம் அப்படிங்கிறது வந்து அதிகமாக தான் இருந்துச்சு. குறிப்பாக சொல்லணும்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவருடைய ரசிகர்கள் வந்து ஓட்டு போட்டதுக்கு தான் அது வந்து முக்கிய காரணம் அப்படிங்கிறாங்க. 8% வந்து ஓட்டு எங்களுக்கு வந்துச்சுன்னு சொல்கிறாங்களே, அதில் 50% பார்த்தீங்கன்னா விஜய் அவருடைய ரசிகர்கள் தான் ஓட்டு போட்டுக்கிறாங்க. இது வந்து உண்மைதான், பொய் கிடையாது. ஏன் விஜய் அவர்களை சீமான் அவர்கள் வந்து என் தம்பின்னு சொல்லியே ஓட்டு வாங்கிட்டு அப்படி 2021. ஆனால் ஒரு தடவை கூட சீமானை வந்து என்னோட அண்ணன் சொல்லி பொதுவெளியில் சொன்னதே இல்லை. ஏன்னா சீமானா இருக்கட்டும், சீமான் கட்சியில் இருக்கிறவங்களாம் மானங்கட்ட பசங்க. ஏன் இந்த வார்த்தையை கடுமையாக நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அவங்களாம் வெக்க மான ரோசம் சூடு சொல்கிற இருந்துச்சுன்னா யார் ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்கள வெளுத்து கட்டணும், வெளுத்து வாங்கணும். ஆட்சியை பிடிக்க நினைக்கக்கூடிய விஜய் அவர்கள் மேலே வந்து என்ன வந்து அவன் வன்மை இருக்குது சொல்லுங்கள். இவன் சாக்கடை துறைமுறை அவங்களுக்குலாம் என்ன வன்மை இருக்குது? அவன் வந்து விஜய் மாதிரி வந்து மிமிக்ரி பண்ணுறதா இருக்கட்டும், விஜய் மாதிரி பேசுறதா இருக்கட்டும், விஜயோட கால் தூசிக்கு வந்து சமமானவன். யோசிச்சு பாருங்க மக்களே. நான் வந்து யாரையும் தாழ்த்தி பேசுகிற ஆள் கிடையாது. நமக்கு ஒரு காண்டு கோபம் வரும் இல்லையா, என்னடா இப்படி பேசிட்டாங்க அப்படிங்கிறத. நீ அரசியல் ரீதியாக நீ விஜய் அவர்களை தாக்கு. அவர் நடித்த படத்தில் விஜய் என்னென்ன பேசினாரோ அந்த டைலாக்லாம் வந்து பேசுகிறான் அவன். ஜனநாயகம் திரைப்படம் வந்து யார் கையில் இருக்குன்னு தெரியுமாடா உனக்கு? ஃபஸ்ட்டு உங்கள் சீமான் வந்து, அதாவது விஜய் அவர்கள் வந்து 33 வருஷமாக சினிமாவில் இருந்து சினிமாவை வேண்டாம்னு சொல்லிட்டு மக்கள் சேவைக்கு வந்துட்டாங்க. ஆனால் சாக்கடை துறைமுறை சீமானும் மக்கள் சேவையில் இருந்துட்டு இப்போ சினிமா நடிச்சிட்டு இருக்கிறாங்க. வேறு இந்த படம் எல்லைக்குன்னு ஒரு படம் வந்துச்சு பாருங்க, அதில் கூட சீமான் நடிச்சிருக்கா. அப்படி இவன் சாக்கடை துறைமுறை இன்னொரு படத்தில் நடிச்சிருக்கிறான். அப்போ இவங்க நடிப்புங்கிறது ஃபஸ்ட்டு வருமா இவனுக்கு? சொல்லுங்க மக்களே, இவங்களாம் ஒரு ஆளா? சாக்கடை துறைமுறை ஒரு 1 நம்பர் பைத்தியக்காரன்.